ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஃபாத் ஃபாசில் அதுக்கப்புறம் வடிவேல் சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் மாரீசன். ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெயிலர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்க வேறு யாரும் நம்ம பிஜிஎம் கிங் யுவன் சங்கர் ராஜா அண்ட் மை ஃபேவரட் 2. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு சிங்கிள் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் டூ குவிக். ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ சுதேஷ் சங்கரோடைய டிரெக்ஷன் இந்த ஒரு படம் வெளிவந்திருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசணுமோ இந்த ட்ரெய்லருக்கான விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ரெடியாக மக்களே, ஆரம்பிக்கலாம். சில வீடு என்னை கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் எங்கே போனோம்? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சி மிஸ் பண்ணல வேற 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 நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? நேற்று நைட்டு கூட கரெக்டாக என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா, ரொம்ப நேரமாக ஒரே கியரில் போகிற போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாற்றுவேன். பைக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம். உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கை ஜாலியாக இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேணாமா? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமாக இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசாக மறந்துடணும்னு பயமாக இருக்கு. பொறுமையாக போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போகிறதுன்னு எனக்கே தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவீங்க. ஓ, மறந்துட்டேன்னா 3ஆம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்ணுறியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. என்ன டயலாக்! ப்ராமிசிங் ட்ரெய்லர். சொல்லப்போனால் ஒரு எதிர்பார்ப்பு, என்ன சொல்கிறது, நான் அந்த ஒரு டீசர் நினைக்கிறேன். டீசரில் வச்சு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ அது பார்க்கும்போதுங்க ட்ரெய்லரில் தான் ஹோல் இதே தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து என்ன சொல்கிறது, இதில் நம்ம வடிவேல் சாருக்கு வர அந்த என்ன சொல்கிறது, அந்த டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ் வந்து சாதாரணமாக என்ன சொல்கிறது, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ரேருன்னு சொல்ல முடியாது. அது வந்து பிரெயின் செல்ஸில் இருக்க என்ன சொல்கிறது, அந்த ப்ரோட்டீனோட இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மெயினான ஒரு இது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃபாத் ஃபாசிலோடைய நடிப்பு. அண்ட் இன்னொரு பக்கம் வடிவேல் சார், இவங்க 2 பேருமே நாங்கள் வந்து மாமனிதர்லேயே பார்த்துட்டோம். அண்ட் மாமனிதர்லேயே இவங்க 2 பேரும் ஒரு என்ன சொல்கிற ரைவல்ரியில் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒன்று சேர்ந்து அவங்க ஒன்று சேர்ந்து ஒரு ரைவல்ரி பண்ணுறது இட் கிவ்ஸ் another level ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து யுவனர் மியூசிக் another மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து ஓவர் நைட் நடக்கிற சீன் தாங்க. சொல்லப்போனால் இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபாசிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் கூட அந்த அவருடைய கேரக்டர் பேர மாட்டேங்க. அவர் இது ஒரு ஜோக்கராக கூட அவர் வருவார். அண்ட் ஈவன் கோவை சார் ரைஸ் தேர். ஸோ இவங்களோட காம்போ ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து மெர்சல்லான்னு தெரியலை. பட் அதுக்கப்புறம் நாங்கள் கோவை சார்லாம் வடிவேல் அவங்களோட காம்போலாம் பார்க்கல. அண்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. அண்ட் லாஸ்ட்டில் அந்த டயலாக் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஸ்பெஷலாக வந்து சொன்னார்ல, 3ஆம் பிறை கமலோடைய விஷயத்த சொல்லிட்டு ஒரு ஸ்மைலாக இருக்கட்டும். அண்ட் அந்த அளவுக்கு பெரிய நடிப்பெல்லாம் அதெல்லாம் வராதுன்னு சொன்னதும். அண்ட் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குதுங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ
அவருக்கு அல்சீமியான்ற விஷயமா இருக்கட்டும், வடிவேல் சார் இருக்கட்டும், அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அப்பப்போ மறந்துடுறாரு. ஸோ இதையும் அவர் மறந்துடுவான்றதுக்காக அவர்கிட்ட பணத்தை அடிக்கிறதுக்காக ஃபாத் ஃபாசில் ஓவர் நைட்டில் பண்ணுற ஒரு கேமில் தான் இந்த ஸ்டோரி லைன் போக போகுது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வயல்வெளியில் அவங்க போகிறதா இருக்கட்டும். நானும் அந்த டீசர் பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு மைண்டுக்கு நான் போயிட்டேன், வேறு ஏதோ தாட்டில் இருந்தேன். லைக் ஓகே இது வந்து இதுக்கு ரிலேட்டட் அப்படி இருக்காது, பட் இது வந்து கம்ப்ளீட்லி சம்திங் எல்ஸ். அண்ட் இந்த படத்தை பார்க்க போகிறவங்களுக்கு தான் தெரிய போகுது இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது வச்சு இந்த படமும் போக போகுது. அண்ட் மக்களாகி நீங்கள் தான் இந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க, எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்து இந்த படத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அண்ட் எப்படி இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண வைக்க போகிறீங்கன்னா அது எல்லாமே படத்தில் தியேட்டரில் போய்ட்டு பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ட்ரெய்லர் பார்த்தாச்சு. அண்ட் என்னோடய கருத்துக்களை சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இத்தனை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து இன்னொரு 2 அப்டேட்ஸ் இருக்குது, அதுக்கும் நான் பண்ணிட்டேன்னா ஐம் கம்ப்ளீட்டிங் த ஹோல் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு நான் மோனிகா அப்புறம் எதுவுமே பண்ணல. ஸோ அதையும் பண்ணிட்டேன்னா I'll be happy. ஸோ தட்ஸ் இட்டுங்க, அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றி யார் சேர்த்து பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக இருந்து பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.